இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் எவ்வளோ அழகாக கருவேப்பிலை வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த கருவேப்பிலையை பொரித்து நான் சட்னி வச்சு காட்டுறேன். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். எல்லாம் வெட்டி விட்டு சூப்பராக நல்லா தளன்னு தளைஞ்சிருக்காங்க. இங்கே பாருங்கள். பாருங்கள், இதில் தான் நான் எடுத்து இன்றைக்கி சட்னி வைக்க போகிறேன். பாருங்கள், நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் காட்டுறோம். பாருங்கள் பாருங்கள், சேவல் பாருங்கள், கோழி பாருங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் பறிச்சு எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்துட்டோம். நம்மளுடைய கோழியோட வீடுகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் பெருசாகிட்டாங்க. உங்ககிட்ட காட்டணும் இல்லையா? இங்கே பாருங்கள், எல்லோரும் பெருசாகிட்டாங்க. இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை பாருங்கள், ஆரஞ்சு வித் ஒயிட். என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, தோட்டத்துலேருந்து கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துட்டேன். நான் அதை சட்னி வச்சு எப்படி காட்டுறதுன்னு சொல்கிறேன்னு சொன்னதெல்லாம் இங்கே பாருங்கள். கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. அப்புறம் பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க. பூண்டு, கொஞ்சம் போல் புளி, தேங்காய், அப்புறம் உப்பு. நம்ம இப்போ கருவேப்பிலையை வதக்கலாம். பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன் கொஞ்சம் போல். பாருங்கள், காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்குவோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதங்கிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குது, கம்மன்னு வாசனையாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்குது. இப்போது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுட்டேன். அப்புறம் பூண்டு, புளி. நான் என்னுடைய காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி. பாருங்கள், நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி, அவ்வளோ. இப்போ நான் உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படின்னு காட்டித்தரேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய கருவேப்பிலை சட்னி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாருங்க. சாப்பாடு இங்கே பாருங்கள், முள்ளங்கி சாம்பார், நல்ல சூப்பரான முள்ளங்கி சாம்பார். அப்புறம் இங்கே பாருங்கள், காலிஃப்ளவர் பொரியல், அப்புறம் கருவேப்பிலை சட்னி, ரசம், தயிர். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு மத்தியான லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் கருவேப்பிலை சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.